ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட ஊர் திருவிழா. ஸோ அதனால தான் எல்லாருமே கிளம்பி போயிட்டு சர்ச்சைக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ சாம்பிராணி போட்டுன்னு இருக்காங்க மம்மி. அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஊர் திருவிழா இன்றைக்கி மாஸ் அட்டன் பண்ணோம். ஸோ மார்னிங் மாஸ் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, கைஸ் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். நம்ம வீடு கைஸ். பாய் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மம்மி வந்து எல்லா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்க்கும் வந்து பூ வச்சாச்சு. இப்போ வந்து வெளுக்குக்கு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டேடிக்கும் மம்மிக்கும் கல்யாண டைமில் மம்மி வீட்டிலேருந்து அம்மா வீட்டு சீதனம் சாமானமாக இந்த வெளுக்கு வந்துச்சு. என்னாலும் இவ்விடத்தில் நாம் செலுத்துவது மெய்யாகவே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மாசாரை அட்டன் பண்ணியாச்சு. இந்த சைட்லலாம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ஒரே நெரிசல், போகவே முடியல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த கல்லறைகளாக போகிற சைடு, அதுக்கப்புறம் பழைய கோயில் சைடெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எப்பவுமே மாஸ் கண்டுட்டு அப்படியே போக மாட்டோம் கைஸ். பழைய கோயிலில் ப்ரேயர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து கல்லறையில் வந்து வெளுக்கு வச்சுட்டு பூ வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு, அப்புறம் மலை கோயிலில் கொடி மரம்லாம் இருக்கும், அங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கே போவோம். நான் வீடியோஸ் எடுத்துகிட்டே போயிருந்தேன்னா, ஸோ இந்த 2 அங்கிளுங்க வந்து கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க, எங்களையும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மூமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னாக நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் கல்லறைக்கு தான் போயின்னு இருக்கோம். டேடிக்கு, ஆயா தாத்தைக்கு, அத்திக்கு எல்லாம் வெள்ளிக்கு வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயின்னு இருக்கோம். ஸோ எங்கள் ஊருக்கு வந்து ஒரு திருவிழா 8ஆம் தேதினா 7ஆம் தேதி 6ஆம் தேதியே வந்து வண்டி கட்டின்னு வந்துடுவாங்க அந்தந்த ஊர்லேருந்து. அங்கே வரவங்க எல்லாருமே ஃபேமிலியோடு வருவாங்க, நல்லா ஜாலியாக வைபோடு இருக்கும். அப்புறம் அந்த வண்டிக்கிட்டேயே வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. திருவிழா முடிஞ்ச உடனே எல்லாருமே போயிடுவாங்க கைஸ். அந்த மூலியா இருக்கு பாருங்க, அங்க வந்து எல்லாரும் ஆடெல்லாம் வெட்டிட்டு அங்க வந்து பொறுத்துன்னு இருந்தா அங்க பண்ணுவாங்க. ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்க்கக்குள்ள மெயினா எங்க டேடி நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஏன்னா எங்க டேடிக்கு இந்த ஊர் திருவிழானா ரொம்பவே பிடிக்கும். க்ரௌடு இல்லம்மா, அவ்வளோ ஜனங்க. சாயத்தை கலட்டிக்கு போலாமா? ஃபஸ்ட்டு வந்து டேடி கல்றைக்கிட்ட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஷல்டன் மம்மி வந்து போயின்னு இருக்கோம். எனக்கு காலையில் ஏஞ்ச உடனே சர்ச்சுக்கு கிளம்புறப்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு, மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலுமே நம்ம வந்து சிரிச்ச முகமாக இருக்கணும், இந்த நல்ல நாளாதும் அழுவக்கூடாது, டேடி நம்ம கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் செல்ஃபுக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கினேன். வீட்டுக்கு போனோடனே பட்டன் சாம்பிராணி போட்டு சின்ன படம் அது ஆக்சுவலாக நேற்றே உட்கார வைக்கணுமா இல்லை? அப்போ தான் வருன்னு போகிறோம் பார்க்கலாம்.
இந்த வெறும் எடுத்து வெளியே எடை போட்டு சொல்லிட்டேன். முடியாது போடு. அண்ணன் கொடு. அது கேனில் அது கேனில் அம்மா பூவில் குத்தி வை 3 கொடு, நான் குத்துறேன் வா. இந்த வாட்டி வந்து கல்றிக்கு மாலை வானா பெரிய பூ உண்டி வாங்கிடல அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா வந்து அந்த மாலை எடுத்துன்னு போனாலே ஒரு மாதிரி மனசு வந்து நம்ம நல்லா இருந்தாலுமே வந்து ஒரு மாதிரி பெஜாராயிடுது. ஸோ நெக்ஸ்ட் எப்போனா வரக்குள்ள மாலை போட்டுக்கலாம். ஸோ இந்த நல்ல நாளாதும் நான் அதே வைப்போடு இருக்குவேன், ஒரு மாதிரி பெஜாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஊதுபத்தி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு டேடிகிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆயா தாத்தா கல்றிக்கு தான் வந்துட்டோம். எங்கள் தாத்தாவுக்கு ஷெல்டன் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ஷெல்டனுக்கு எங்கள் தாத்தாவே ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் ஆயாவை என்னன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு எங்கள் ஆயா ரொம்ப பிடிக்கும். இவங்க கல்ற பக்கத்துலேயே எங்கள் சின்ன தாத்தா, அதாவது எங்கள் தாத்தாவோட தம்பி, அவரும் இருந்துட்டாரு. ஸோ அவரு கல்றிக்கும் வெளுக்கு வச்சுட்டு ஊதுபத்தி எல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்தோம். எங்கள் தாத்தாக்கு கூட பிறந்தவங்க ஒரே ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 2 அக்கா. அதில் ஒரு தங்கச்சி பொண்ணு தான் எங்கள் மம்மி. அப்கமிங் வீடியோஸில் எங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த டைமில் நான் ஒன்று சொல்கிறேன் கைஸ், இறந்து போனவங்களாம் நம்ம கூட இவ்வளோ நேரத்துக்கு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும்ல. கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஃபீல் அண்ட் மூமெண்ட் நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது. ஸோ அதனால இருக்கிற மட்டும் சந்தோஷமாக இருங்க, இன்னொருத்தங்கள சந்தோஷமாக வாழ விடுங்க. ஆனா இந்த உலகத்துல நம்ம வந்து மனுஷங்களை கண்ணை மறைச்சிடலாம், ஆனா ஹெவன்ல நம்ம போய் பதில் சொல்லணும். அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எங்க டேடியோட கூட பிறந்த அக்கா, இவங்க வந்து 2வது அக்கா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அத்தைன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் எங்க ஜான்சி அத்தை, அவங்க வந்து சென்னையில இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அத்தை இறந்துட்டாங்க. எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு கைஸ், இந்த அங்கிள் இங்க இந்த கல்லறையில உட்காந்து. ஏன்னா என் சின்னத்தையும் எங்க மலரத்தையும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதை பார்த்துட்டு சம் பீப்புள் வில் திங்க் கிரிஞ்சி ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இதுதான் உண்மை. ஏன்னா அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ், ஏன் இவர் இங்கே உட்காந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏன் இங்கே உட்காந்து இருக்கீங்க, ஸோ அங்கே உட்காருங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன் தாழ்மையா. அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேயும் ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே பாருங்க கைஸ், இந்த கடைலாம் போட்டிருக்காங்க, இங்கே பிக் எடுக்கலாம் தான் வந்தோம். இங்கே அழகாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துருவோம் கைஸ். இதை முடிச்சுட்டு கொடி மரம், அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ மலை மேலே கோயில் இருக்கும், அங்கே போவோம் எப்போவுமே. ஆனால் எனக்கு கொஞ்சம் வயிறு நோவு, பர்சனல் இஷ்யூன்றதுனால ஈவினிங் போகலாம், இந்த அவுட்ஃபிட்லாம் போட்டுன்னு மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். வர வழியிலே நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். இப்போ என்னோட அத்தை கல்லறைக்கு போயிட்டு வந்தால அவங்களோட பொண்ணு பையன் அதுக்கப்புறம் மருமக பேர பசங்க தான் இவங்கெல்லாம். வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ், மம்மி இப்போ தான் வந்து கேட் ஓப்பன் பண்ணுறாங்க. பாருங்க மக்களே, மார்னிங் எப்படி இருந்தேன் இப்போ எப்படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப டயர்டாயிருச்சு இந்த வயிறு நோவால். அதனால வந்த உடனே ஒரு சேர் போட்டிருந்தாங்களா, அங்கேயே உட்காந்துட்டேன். அப்புறம் மம்மியை கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன். அப்புறம் மம்மி வந்து அந்த சுரூபம் வந்து வெளியே வச்சாங்க. சும்மா சிம்பிளாக வந்து ஷெல்டன் டெக்கர் பண்ணிட்டு இருந்தான். டேடியெல்லாம் ரொம்ப கிராண்டாக பண்ணுவார். அந்த ஊர்லேயே சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும், யாருமே எங்கள் டேடிக்கு ஈடாக வர முடியாது. ஹாய் கைஸ், இப்போ தான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் கிளம்பிட்டு சுரூபம் வந்து வெளியே வச்சாச்சு. கைஸ் நானுமே வந்து அவுட்ஃபிட்லாம் வந்து மாற்றிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டேன் கைஸ்.
பார்த்திங்கன்னா மம்மி வந்து நடு வீட்டில் சாப்பாடு வச்சுட்டாங்க. என்ன செய்தாங்கன்னா கீ ரைஸு, பீஃப் கிரேவி, பீஃப் ஃப்ரை. நான் வந்து சிக்கன் தான் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மம்மிக்கிட்ட. பெங்களூர்லேயும் உனக்கு சிக்கனு, இங்கேயும் சிக்கனா, இங்கே நல்லாயிருக்கும் பீஃப் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே பீஃப்லேயே வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க சிம்பிளாக. நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த ஊர் கறியெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது கைஸ். ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஊர் கறிங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். என்னால் சாப்பிட முடியாது கைஸ். இந்த பல்லுலலாம் போய் மாட்டிக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது தகுந்த மாதிரி அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு நாக்குலலாம் அச்சிரம் வந்துட்டுச்சு. ஸோ அதனால என்னால் சாப்பிட கூட முடியல கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Maria Sharlene Irjayaraj. Tata, bye bye guys, take care.